திமுக ஆட்சியில் தோல் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தந்து கொண்டிருப்பதாக பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் சையத் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஈர்த்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் எப்போதும் உளறி கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், பாஜக அதிமுக இணைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் திரு தண்டாயுதபாணி அவர்களுடைய தலைமையிலும் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு வாசு அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த வருகையை நாங்கள் வரவேற்கிறோம். அவரை நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஒத்துழைப்பையும் நல்குவதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையேற்று இன்றைக்கு தமிழகத்தில் மிகச்சிறப்பான முறையில் மக்களின் மனங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் என்பது இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி இருப்பதால் படித்த இளைஞர்கள் எல்லாம் இந்த மாவட்டத்திலிருந்து வேறு பல மாவட்டங்களுக்கு பிரயாணம் செய்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் எந்த விதமான தொழில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரல. குறிப்பாக தற்சார்பு என்று சொல்லக்கூடிய ஆத்ம நிர்பர் பாரத், முத்ரா திட்டம், இது போன்ற எந்த மத்திய அரசினுடைய திட்டங்களையும் பயன்படுத்துவதற்கு திமுக எந்த ஒரு வழிவகையும் செய்து கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து மிகச்சிறப்பான முறையில் இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறோம். மக்களின் மனங்களை வென்று 2026 தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்.